வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். நீட் ஃபிசிக்ஸில் ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரிங்களா? ஸோ ஏற்கனவே கிளாஸ் 1 வீடியோ போட்டோம், இது கிளாஸ் 2 வீடியோ. கிளாஸ் 1 வீடியோ பார்க்கலன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a screw gauge gives the following readings when used to measure the diameter of a wire அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு diameter of the wire வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், அப்போ என்னென்ன ரீடிங்ஸ் கிடைக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங். ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து that is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ MSR மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங், அதில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஸ்க்ரூ கேஜில் 2 இருக்கும், ஒன்று மெயின் ஸ்கேல், இன்னொன்று சர்க்குலர் ஸ்கேல். அது வந்து 52 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 millimeter ஆன் மெயின் ஸ்கேல் கரஸ்பாண்ட் டு 100 டிவிஷன்ஸ் ஆன் த சர்க்குலர் ஸ்கேல், சரிங்களா? மெயின் ஸ்கேலில் 1 millimeter அப்படின்றது சர்க்குலர் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 100 டிவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டயமீட்டர் ஆஃப் த வயர் அப்படின்றது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்துருக்க டீட்டெயிலில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சம் பார்த்துடலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஸ்டின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ சம்மை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ எம்எஸ்ஆர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மெயின் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு? 0, ரைட்? அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 52 டிவிஷன்ஸ். அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? அண்ட் தென் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிட்ச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். அதாவது பீன்றது பிட்ச், என்னன்றது நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். அப்படி பார்க்கும்போது இங்கே பிட்ச் வந்து 1, நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன் எவ்வளவு? 100 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.01 மில்லிமீட்டர், ரைட்டா? பட் நமக்கு ஸ்க்ரூ கேஜில் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நமக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 millimeter, ரைட்டா? அப்போ மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? 10ஆல் டிவைட் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ 0.01 டிவைட் பை 10 தட் இஸ் ஈக்குவல் டு 0.001 சென்டிமீட்டர், ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு லீஸ்ட் கவுண்ட் தெரியும், எம்எஸ்ஆர் தெரியும், சிஎஸ்ஆர் தெரியும், சரிங்களா? இப்போ நம்ம ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குன்னா டயமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது எந்த டேட்டாவும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா எம்எஸ்ஆர் ப்ளஸ் சிஎஸ்ஆர் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட், சரிங்களா? அப்போ எம்எஸ்ஆரோட வேல்யூ நமக்கு 0ன்றது தெரியும். ஸோ சிஎஸ்ஆர் ஆல்ரெடி 52 டிவிஷன்றது தெரியும். லீஸ்ட் கவுண்ட்டும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 0.001, சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த 0 நம்ம லீவ் பண்ணிடலாம். 52 into 0.01 என்ன வரும்? 0.052 சென்டிமீட்டர், சரிங்களா? ஸோ இப்போ எங்கள் ஆன்சர் என்ன ஆன்சர் கரெக்டு? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த சம் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைம் இன்டர்வல்ஸ், இது ஒரு முக்கியமான மாடல். டைம் இன்டர்வல்ஸ் மெஷர்ட் பை எ கிளாக் கிவ் த ஃபாலோயிங் ரீடிங்ஸ், சரிங்களா? இதில் 1 2 3 4 5 மொத்தம் 5 ரீடிங் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ரிலேட்டிவ் எரர் ஆஃப் த அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த சம்மந்தம் நம்ம செய்ய போகிறோம், செஞ்சிடலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ சம்முக்கு போயிடலாம். இப்போ என்னென்ன டைம் கொடுத்துருக்காங்க? மொத்தம் 5 டைம் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம 5 எழுதி வச்சுக்கலாம். T1 இஸ் ஈக்குவல் டு 1.25 செகண்ட்ஸ். அடுத்து T2 இஸ் ஈக்குவல் டு 1.24 செகண்ட்ஸ். அண்டு T3 இஸ் ஈக்குவல் டு 1.27 செகண்ட்ஸ், சரிங்களா? அண்டு T4 இஸ் ஈக்குவல் டு 1.21 செகண்ட்ஸ், சரி 1.21 செகண்ட்ஸ், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? லாஸ்ட்டாக T5 எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.28 செகண்ட்ஸ், சரிங்களா? ஸோ மொத்தம் 5 விதமான ரீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் டைம் இன்டர்வல் பார்க்க போகிறோம். நத்திங் பட் ஆவரேஜ், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மீன் டைம் இன்டர்வல், மீன் டைம் இன்டர்வல். ஸோ இது சுருக்கமாக டி பார்னு வச்சுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த T1 T2 T3 T4 எல்லாத்தோட அடிஷன் T1 T2 T3 T4 ப்ளஸ் T5, சரிங்களா?
divided by 5. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். 1.25 ப்ளஸ் 1.24 ப்ளஸ் 1.27 ப்ளஸ் 1.21 ப்ளஸ் 1.28 டிவைடட் பை நமக்கு மொத்தம் எத்தனை டேர்ம் எடுத்திருக்கோம்? 5 டேர்ம்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போ இதோடைய மொத்த அடிஷன் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். 6.25 வருது. இதை 5ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டி பார் இஸ் ஈக்குவல் டு 1.25 கிடைக்கும். 1.25 செகண்ட்ஸ். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இதை டெலிட் பண்ண போகிறேன். நோட் பண்ணிட்டீங்களா? பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டி பார் இஸ் ஈக்குவல் டு 1.25 செகண்ட்ஸ் வச்சுக்கதான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் அப்சல்யூட் எரர். சரிங்களா? முதல்ல அப்சல்யூட் எரர்னா என்ன அர்த்தம்? வேற ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், டி பார் மைனஸ் T1, ரைட்டா? இதுதான் டெல்டா T1ஓட வேல்யூ. அதாவது அப்சல்யூட் எரர் இன் டைம் 1 அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா டி பார் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து T1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அப்சல்யூட் வேல்யூ அல்லது அப்சல்யூட் எரர் பிளேஸ்ட் இன் T1, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் நமக்கு புரிஞ்சுக்கிறது. சரிங்களா? அப்போ இங்கே மீன் அப்சல்யூட் வேல்யூ எரர் பார்த்துடலாம். மீன் அப்சல்யூட் எரர், சரியா? that is delta T bar, right? That is equal to delta T1 plus delta T2 plus delta T3 plus delta T4 plus delta T5, right? ஏன் அப்சல்யூட் வேல்யூ போடுறேன்? ஏன்னா ப்ளஸ்ஸோ மைனஸோ நமக்கு என்ன தான் வரும்? ப்ளஸ் வேல்யூ தான் வரும். சரிங்களா? கொஞ்சம் சிறுசாகிருக்கு, எனக்கு கேவலமாக இருக்குது எழுத்து. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கண்டுபிடிக்கலாமா எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ டெல்டா டி பார் கிவ்ஸ் ஃபஸ்ட் வேல்யூ. சரிங்களா? அதாவது டெல்டா T1 என்ன வரும்னா 1.25 மைனஸ் T1ஓட வேல்யூ எவ்வளவு நமக்கு தெரியும்? 1.25 தான். சரிங்களா? ப்ளஸ் அதே மாதிரி அடுத்தது வந்து 1.25 T2ஓட வேல்யூ எவ்வளவு? 1.24 ப்ளஸ் அடுத்தது 1.25 மைனஸ் T3ஓட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.27 ப்ளஸ் அடுத்தது 1.25 மைனஸ் T4ஓட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.21 அடுத்தது 1.25 மைனஸ் லாஸ்ட் T4ஓட வேல்யூ எவ்வளவு? 1.28, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? டிவைடட் பை 5. ஆக்சுவலாக நான் இது வந்து இந்த சைடில் கேப் இல்லாதனால நான் இங்கிட்ட எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே கழித்து நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.1 வருது. சரிங்களா? 0.1. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னா நமக்கு 0.02 செகண்ட்ஸ் கிடைக்குது. இதுதான் அப்சல்யூட் மீன் எரர், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்சல்யூட் மீன் எரர், ரைட்டா? இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் எரர் ஃபார்முலா பார்த்துடலாம். percentage of error, percentage of error, that is equal to absolute mean error divided by absolute value, mean value, right? Into 100 is equal to 0.02 divided by 1.25, right students? Into 100. ஏன் 100 மல்டிப்ளை பண்றோம்? ஏன்னா percentage கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணி நம்ம 100 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1.6% கிடைக்கும். சரிங்களா? தட் இஸ் 1.6ன்றது என்னது? டியோட வேல்யூ. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்த சம் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துலாம். த ஸ்க்ரூ கேஜ் ஹேஸ் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் 0.01 mm and there are 50 divisions in its circular scale. சரிங்களா? அப்போ the pitch of the screw என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் ரொம்ப சிம்பிள்ன்றனால நம்ம டேரெக்டாகவே செஞ்சிடலாம். சரிங்களா? ஸோ போன சம்முக்கு முந்தின சம்லேயே நம்ம பார்த்துருப்போம். லீஸ்ட் கவுண்ட் ஃபார்ம் என்ன? பிட்ச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன். சரிங்களா? இங்கே லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.01 mm, ரைட்டா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிவிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50. சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா
ஸோ லீஸ்ட் கவுண்ட்ன்றது 0.01 millimeter is equal to pitch divided by 50, ரைட்டா? அப்போ பிச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 0.01 into 50, பிகாஸ் இங்கே டிவிஷனில் இருக்கக்கூடிய 50 இங்கிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆயிடும், சரிங்களா? அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 0.5 millimeter, சரிங்களா? இதுதான் இந்த சம்மோடைய பிச்சோட வேல்யூ, ரைட்? ஸோ அடுத்த சம் போலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள். டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 9.99 மீட்டர் மைனஸ் 0.009 மீட்டர், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. பட் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம எப்படி செய்யலாம்னு பாருங்கள், சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 9.99 மீட்டர் மைனஸ் 0.0099 மீட்டர், ரைட்டா? ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நமக்கு ரெண்டுமே ஒரே யூனிட்டில் தான் இருக்குது, மீட்டரில், சரிங்களா? இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9.9801 மீட்டர் கிடைக்கும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நமக்கு இதுக்கு சிக்னிஃபிகண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் எது லீஸ்ட் அக்யூரேட்னு பார்க்கணும், சரிங்களா? எது லீஸ்ட் அக்யூரேட்? இது வந்து டெசிமல் பாயிண்ட்டில் 2 டிஜிட் தான் இருக்குது, இங்கே டெசிமல் பாயிண்ட்டில் 4 டிஜிட் இருக்குது, சரிங்களா? அப்போ திஸ் இஸ் வெரி வெரி ஹைலி அக்யூரேட் நம்பர். இது வந்து இந்த ரெண்டு நம்பரில் கம்பேர் பண்ணும்போது இது லீஸ்ட் அக்யூரேட் நம்பர், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதோடைய அக்யூரேசி இருக்கும். ஸோ இதுதான் லீஸ்ட் அக்கௌண்ட் நம்பர், சரிங்களா? இப்போ நம்ம ஆன்சர் ப்ரொவைட் பண்ணும்போது லீஸ்ட் அக்யூரேட் நம்பருக்கு அக்கார்டிங்காக வர்ற மாதிரி தான் நம்ம சம் பண்ணணும். அப்போ நம்ம இந்த நம்பரில் நமக்கு பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் மட்டும் இருக்கிற மாதிரி தான் நம்ம நம்பர் எடுக்க முடியும், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி பார்த்தா இங்கே ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ, சரிங்களா? அடுத்த சம் போலாமா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக நம்ம செய்ய வேண்டியது இருக்குது, அதனால் மெதுவாக நிதானமாக பார்க்கலாம். The main scale reading of a vernier caliper has n divisions per centimeter, சரிங்களா? ஒரு சென்டிமீட்டரில் n டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இது மெயின் ஸ்கேல் ரீடிங். அதே மாதிரி n டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல், முதல்ல பார்த்தது நம்ம மெயின் ஸ்கேல், ரெண்டாவது பார்க்குறது நம்ம வெர்னியர் ஸ்கேல், coincide with n-1 டிவிஷன்ஸ் ஆஃப் மெயின் ஸ்கேல், சரிங்களா? அப்போ n டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் வந்து எதோட coincide ஆகுதுன்னா n-1 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல். இப்போ உதாரணத்துக்கு இதில் 100 டிவிஷன் இருக்குது அப்படின்னா இது 99வது டிவிஷனில் வந்து coincide ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் கேலிப்பர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சம்மை பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ சம்முக்கு போகலாம். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல கிவன் டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். மெயின் ஸ்கேல் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? மெயின் ஸ்கேல் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் n டிவிஷன்ஸ் வந்து 1 சென்டிமீட்டருக்கு இருக்குது, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ரைட்டா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? n டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் வந்து n-1 டிவிஷன்ஸ் ஆஃப் மெயின் ஸ்கேலுக்கு என்னவா இருக்குது? கோயின்சைடாக இருக்குது. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியா? இப்போ நம்ம ஒவ்வொரு விடையாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறதுல என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1 சென்டிமீட்டருக்கு எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது? n டிவிஷன்ஸ் இருக்குது, ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 1 டிவிஷன் அப்படின்றது எதோட வேல்யூ? 1/n சென்டிமீட்டர். புரியுதா புரியல உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு 1 சென்டிமீட்டர் வந்து 10 டிவிஷன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு டிவிஷனோட வேல்யூ என்னது? 1/10 சென்டிமீட்டர், ரைட்டா? அதுதான் நம்ம எழுதிருக்கோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி வேற என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இவங்க கணக்குப்படி n divisions of vernier scale division is equal to n-1 into MSD, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம். n divisions of vernier scale வந்து n-1 டிவிஷனோட மெயின் ஸ்கேலோடைய கோயின்சைடு அது, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதுதான் வேல்யூ, ரைட்டா? அப்போ ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்றது n-1 டிவைடட் பை n மெயின் ஸ்கேல் டிவிஷன், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த n வந்து இங்கிட்ட வந்துச்சுன்னா டிவைட் ஆயிடும், சரிங்களா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? அது போக n-1 இன்ட்டு n இன்ட்டு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/n சென்டிமீட்டர், ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நமக்கு VSD என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 × n-1 by n², சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சா
ஏன்னா எம்எஸ்டியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கோம் 1/n சென்டிமீட்டர்னு செஞ்சு வச்சிருக்கோம் சரிங்களா. அப்போ அந்த இடத்துல எம்எஸ்டிக்கு பதிலாக 1/n சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்றது n-1 டிவைடட் பை n ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. இப்போ லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பிச் பை என்னன்றது ஒரு ஃபார்முலா. அதே மெயின் ஸ்கேலுக்கும் வெர்னியர் ஸ்கேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு பார்க்கும்போது லீஸ்ட் கவுண்ட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் minus 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சரிங்களா. அப்போ 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன்றது ஆல்ரெடி we known that 1/n minus 1 வெர்னியர் ஸ்கேல் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, என்னது n-1 divided by n ஸ்கொயர் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த n-க்கும் n ஸ்கொயருக்கும் எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா n ஸ்கொயர் தான் வரும். அப்போ கீழே எதால் மல்டிப்ளை பண்ணால் n வந்து n ஸ்கொயராக மாறும் n சரிங்களா. அப்போ மேலேயும் என்னால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × n minus n-1 சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ n மைனஸ் உள்ளே போச்சுன்னா இந்த ப்ளஸ் n வந்து மைனஸ் ஆகும், -1 வந்து ப்ளஸ் ஆகும் ஆயிரும் டிவைட் பை n ஸ்கொயர் சரிங்களா. அப்போ n கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும், லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/n ஸ்கொயர் வரும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இங்கே எங்கள் ஆன்சர் என்ன இருக்குது, சி சரிங்களா. இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா, அடுத்த போலாமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 6 மொத்தமாக பார்க்கும்போது, அதாவது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் மொத்தமாக பார்க்கும்போது இது 11வது கொஸ்டின். இந்த டாப்பிக்கில் இது 6வது கொஸ்டின் சரிங்களா. A student measured the diameter of a small steel ball using a screw gauge of least count 0.001 cm சரிங்களா. அப்போ லீஸ்ட் கவுண்ட் தெரிஞ்சு போச்சு சரிங்களா. அடுத்து the main scale reading is 5 mm and 0 of circular scale division coincides with 25 divisions of reference level சரிங்களா. ஸோ இதையும் புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய சர்க்குலர் ஸ்கேல் எதோட டிவிஷன் எதோட கோயின்சைட் ஆகுது, 25ஓட கோயின்சைட் ஆகுது சரிங்களா. அதே மாதிரி 0 எரர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -0.004 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படின்னா கரெக்டான டயமீட்டர் ஆஃப் த பால் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் நிறைய டீட்டெயில் இருக்குது, கவனமாக செய்யணும் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நேரடியாக சம் போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருக்காங்க சரியா ஸ்டூடெண்ட்ஸ். லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 0.001 சென்டிமீட்டர் ரைட்டா. அதே மாதிரி மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 5 mm. ஸோ நம்ம இதை கண்டிப்பாக சென்டிமீட்டராக மாற்றணும், 10ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 0.5 சென்டிமீட்டர் சரிங்களா ரைட். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கோயின்சைடிங் டிவிஷன் அந்த சர்க்குலர் ஸ்கேல், தட் இஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 25 சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ எதில் வந்து கோயின்சைட் ஆகுது, 25 சரிங்களா. புரித ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் பாருங்கள் அண்ட் 0 ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட்ஸ் வித் 25 டிவிஷன்ஸ் ஆஃப் அபவ் த ரெஃபரன்ஸ் லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வந்து 25 எடுத்துக்கிறோம் சரிங்களா. இது போக 0 எரர் அதுவும் கொடுத்துருக்காங்க எவ்வளவு, -0.004 சென்டிமீட்டர் சரிங்களா. இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம் சரிங்களா. அப்போ கரெக்டான டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்ஆர் மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் கோயின்சைட் ஆகக்கூடிய ரெஃபரன்ஸ் லெவல் விஎஸ்ஆர் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் -0 எரர் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பாருங்கள், மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு, 0.5 ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் அந்த கோயின்சைட் ஆகிறது வந்து 25 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.001 -0 -0.004 ரைட்டா. அப்போ 0.5 ப்ளஸ் 25, இது 2 கிடையாதுங்க, 25 இன்ட்டு 0.001 என்ன வரும், 0.025 ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது வந்து என்ன ஆயிரும்னா 0.004 ஆயிரும். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 0.529 சென்டிமீட்டர் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், 0.529 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய சம்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்ட் 1 தான் முடிச்சுக்கோங்க, ஏன்னா இதில் நிறைய சம்ஸ் இருக்குது. பார்ட் 2 வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ்.